ஹலோ வீவர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம பர்சன்டேஜ் சரிங்களா அந்த டாபிக்ல இருந்து அடிஷ்னலாக இன்னொரு 4-5 ப்ராப்ளம் பற்றி டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சம்குள்ளே போயிடலாம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டார் எனில் அந்த எண் கணக்கீட்டின் சதவீத பிழை யாது? அதாவது நம்பர் என்னன்னே அவன் கொடுக்கல, பட் அந்த நம்பரை மாத்தி பெருக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல அந்த தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வச்சு போறதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க டினாமினேட்டர்ல 5 இருக்கு சரிங்களா, அதே மாதிரி இங்க 3 இருக்கு. இப்போ ரெண்டுமே காமனா வகுப்படக்கூடிய ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக நான் 30ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவன் என்ன பண்றான், 30 வந்து 3/5ஆல மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்ப பண்ணா எனக்கு என்ன வரும், 6 6 3 18 சரிங்களா. இப்போ இதே நம்பரை நான் இன்னும் என்ன பண்றேன், 5/3ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா என்ன வரும், 10 5 50 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் சரிங்களா. இப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான், 5/3ஆல பெருக்கணும். அப்ப அவனுக்கு பெருக்கினா ஆன்சர் 50 வரணும். ஆனா என்ன பண்ணிட்டான், மாத்தி பெருக்கனால வெறும் 18 தான் வருது. அப்போ இதோடைய வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்க்கணும் சரிங்களா. இப்ப இதோட வித்தியாசம் வந்து எவ்வளோ, 32 சரிங்களா. சரிங்களா, 32 தான் என்னுடைய ஒரிஜினல் வித்தியாசம் சரிங்களா. அப்ப தேர்ஃபோர் அவனுடைய நம்பர் எவ்வளவு வரணும், 50 வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 50க்கும் இதுக்கும் உள்ள இன்டூ 100 போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். ஸோ 0 0. ஸோ இங்க அடிச்சோம்னா 2. அப்போ 2 இன்ட்டு 32 64. அப்போ அதோட சதவீத பிழை வந்து எவ்வளோனா 64%. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும்னா அப்ரோச் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். இப்போ 1998ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி 1584 மில்லியன் கிலோகிராம். இது 1999ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 20% அதிகம் எனில் 1991ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு என்ன? அதாவது 91 கம்பேர் பண்ணக்குள்ள 20% அதிகம் அப்படின்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க 91ல வந்து சாரி 98ல வந்து 120% ஆஃப் எக்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. அந்த 120% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1584 சரிங்களா. இப்போ எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ தான் வந்து நான் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. இது ரொம்ப எளிமையான விஷயம். இப்ப எக்ஸ் தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், இந்த 120% வந்து இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா 20% அதிகமாயிருக்கு சரிங்களா. அப்போ 120 இன்டூ 120% இன்டூ எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த 1584 எனக்கு வந்துடும். சொல்றது புரியுதுங்களா. இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் சரிங்களா. இப்போ 12ஆல அடிச்சோம்னா ஒரு 12 12 3 12 36, மீதி 2 12 24. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1320 சரிங்களா. இதுதான் வந்து அவருடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. எப்போ 1991ஆம் ஆண்டு உற்பத்திக்கான வேல்யூ. எல்லாமே வந்து மில்லியன் கிலோகிராம்ல இருக்கிறதுனால மீக்கின்னு போட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% எந்திர பொருள்களாகவும் 25% கட்டிடத்திற்காகவும் 15% மூலப்பொருட்கள் வாங்கவும் 5% மரச்சாமான்களுக்கும் செலவழித்த நிலையில் மீதி 1,30,500 வைத்துள்ளார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த தொகையானது. அவர் மொத்தம் 100% பைசா வச்சிருந்தார் கையில. இப்ப அதுல என்ன பண்ணிட்டாரு, 40% மிஷினுக்கு போயிடுச்சு, 25% இதுக்கு போயிடுச்சு பில்டிங்ஸ்க்கு, 15% ரிசோர்ஸ் அந்த மூலப்பொருட்களுக்கு போயிடுச்சு, 5% மரஜாமான்கள். அப்ப ஒரு மொத்த செலவு பண்ண தொகை பாத்தீங்கன்னா 40 65 80 85% வந்து அவரு செலவு பண்ணிட்டாரு. மீதி கையில எவ்வளவு இருக்கு அவருக்கு, 15% பொருள் அமௌண்ட் மட்டும்தான் இருக்கு. 15/100 இன்டூ எக்ஸ். இதுதான் வந்து எவ்வளோ, 130 500 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இப்ப இதை அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள்.
15 அடிங்க. 8 15 120 மீதி 10 105ன்னு வரும் 7. அப்போ 87 2 0. அப்ப therefore x is equal to 87 4 0. அப்போ 8,70,000 அவரோட கையில இருந்திருக்கு. சரிங்களா? சோ அடுத்த சம். If 30% of b minus a is equal to 18% of a plus b. சரிங்களா? Then the ratio of a is to b எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 30% சரிங்களா ஆஃப் b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 18% பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. a பிளஸ் b இதுக்கு ஈக்குவல் தான். அப்போ 100க்கு 100 கேன்சல். உள்ள மட்டும் பண்ணுங்க. 30b மைனஸ் 30a விச் இஸ் ஈக்குவல் டு 18a பிளஸ் 18b. இப்போ ab எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா இது இந்தாண்ட போச்சுன்னா மைனஸ்ல மாறிடும் b. அப்போ 12b விச் இஸ் ஈக்குவல் டு இது இந்தாண்ட போச்சுன்னா மொத்தம் 48a. அப்போ இதுல இருந்து a பை b இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்னா 12/48. இதை அடிச்சோம்னா 1 4. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், a is to b இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 1:4க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். So if p percentage of p is 36 எனில் p யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ p percentageனா p divided by 100 into p இதுதான் கொடுத்துருக்கிறது. இதோட வேல்யூ 36. அப்போ p square which is equal to 36 000. அப்போ 3600. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு? இட் இஸ் வெரி சிம்பிள் 60. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள், ஒரு கடினமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல கூடிய சீக்கிரம் போடப்படும். ஸோ நம்மளோட சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.